அம்மா கொஞ்சம் பாருங்களேன். இன்றைக்கி இப்போ இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் பூண்டு சட்னி அதுக்கு செய்வேன் பாருங்கள். பொருட்கள்: வரமிளகா, இது தக்காளி, பூண்டு, இதோ உப்பு, இந்த எண்ணெய். இந்த வானல் வச்சுட்டோம். எண்ணெயை ஊற்றி வணக்கிக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு மிளகாயை வறுத்துக்கிறோம். அடுத்தது அதிலே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வணக்கம் வெள்ளி வதக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் இதன்னொன்னே மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். நல்லா இந்த கொஞ்சம் நேரம் வணக்குங்க. வணங்கிட்டோன்னே மிக்சியில் போட்டு இப்போ பாருங்களாம்மா, இதோ நல்லா வணங்கிடுச்சா. இதுலேயே கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம வணக்கிக்கிறோம். வணக்கிட்டோமா, இதை என்ன செய்கிறோம், இதை பாருங்கள் மிக்சியில் இப்படி போட்டுக்கிறோம். இதை ஆற வச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு போட்டுட்டு இந்த பாருங்கள், இந்த பூண்டு வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கணும். அதுக்கு தாளிப்பு பாருங்கள். தாளித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தாளிக்காமையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஊற்றி இதோ கடுகு போட்டாச்சுங்களா, பெருங்காயம் கொஞ்சம். இப்போ வந்து இந்த மிக்சியில் அரைச்சி காட்டுறேன். இந்த அது மட்டும் வெடிக்கட்டும். இந்த ஒரே இது அம்மா இங்கே பாருங்களேன். இந்த பாருங்கள் அரைச்சாச்சு பாருங்கள். இதை இப்போ நம்ம தாளிச்சிருக்கோம்ல அது பண்ணலாம். நீங்கள் தாளிச்சும் வேணாலும் வச்சுக்கலாம், சாப்பிட்லாம். தாளிக்காமல் அப்படியே வேணாலும் வச்சு தொட்டுக்கலாம். நீங்கள் 4 நாள் ஆனாலும், ஏன்னா வணக்கிட்டோம்ல கெடாது பாருங்கள். 4-5 நாளுக்கு தாங்கும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. அதனால் பூண்டு சட்னி இட்லிக்கு நல்லா, இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா செரிமானம் கொடுக்கும். நல்லா இங்கே பாருங்கள் தாளிச்சிட்டேன் நான். நீங்கள் தாளிக்காமல் வேணாலும் வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் அது உங்கள் சௌரியம், உங்களுக்கு எப்படி பிடிச்சா நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, நல்லா பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.